வணக்கம் யூரோபன் சிலர் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் அப்படி 7 மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சக்ஜினோட பர்த்டே எஃப்எஃப் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மெனிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அவர் வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம் சக்ஜின். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நான் இந்த எஃப்எஃப் பார்த்திங்கன்னா எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல. அது அந்த அவுட்கம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அண்ட் இந்த எஃப்எஃப்பே பார்த்திங்கன்னா நான் ஜூலைலேயே செஞ்சு போட்டுட்டேன். பட் ஆனால் இப்போ தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஹெட்செட்டை போட்டுக்கோங்க. சரி வாங்க எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சொல்லிட்டுலாம் இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஜின் பார்த்திங்கன்னா ஐடல் தான், ஓகேவா? ஸோ இதுதான் இன்ட்ரோ. சரி வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே உங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல. ஸோ அப்போ உங்களோட கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு போகிறீங்க. அப்போது உங்களோட ஸ்டூடெண்ட் மிஸ் 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 அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் எந்த வாண்டு இது அப்படின்ட்டு, சொல்லு என்ன அப்படின்ட்டு, மிஸ் எனக்கு நாளைக்கு நான் லீவ் போடுறேன். ஏன் லீவ் போடுற மிஸ், இதை பாருங்க அப்படின்ட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா அதோட ரீசன்ஸ்லாம் கொடுத்துருப்பான். சரி பார்த்து டேக் கேர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பையனை அனுப்பி வச்சுட்டு நேராக உங்கள் மீட்டிங் ரூமுக்கு தான் போகிறீங்க. அந்த மீட்டிங் ரூமில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாரை சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு ஹாரின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஹாரி கேட்குறீங்க, ஹாரி என்னடி இது எல்லாரையும் வச்சு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, தெரியல இன்றைக்கி என்ன பேச போகிறாங்கன்ட்டு. இவங்க தான் தெரியாதா, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதை கேட்க வேண்டியதான். இந்த காஃபி அப்படின்ட்டு எல்லாரும் ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ உங்கள் ஸ்கூல் உங்களோட மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஸோ அதனால் அவங்க சொன்னதே தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை உங்கள் கலீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன வினோதமான ஒரு ஸ்கூலாக இருக்க அப்படின்ற மாரி தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களோட பிரின்சிபல் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், அதுக்காக தான் நான் உங்கள் எல்லோரையும் உட்கார வச்சுருக்கேன். சொன்னதே தான் சொல்ல போகிறாங்க. ஸ்கூலில் அது சரியில்லை, இது சரியில்லை, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இதை தானே சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு ஹாரி சொல்லிகிட்ருக்கா. நம்ம பிரின்சிபல் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி, இப்போது நம்ம ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா கொரியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா கொரியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 வீக்ஸ் ஒரு ப்ரோக்ராமுக்காக இங்கே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நீங்களும் ஹாரியை என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் 2 பேர் நீங்களாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு இங்கே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களாம் ஓ வா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வெளியே காட்டிக்கல. ஸோ அதுக்காக அவங்க அடுத்த வாரம் வராங்க. ஸோ இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அப்கமிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். எல்லோரும் போய் அதில் ரிஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சில ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்ட்டு நீங்களும் மிஸ்ஸுன்னும் மீட்டிங்கை முடித்தது தான் உங்கள் கேபினுக்கு 2 பேருக்கும் ஒரே ஆட்டம். ஃபைனலி நம்மளோட நாலேஜ் எல்லாம் ஏதோ நம்ம ஒரு கொரியன் ஸ்டூடெண்ட்ஸை சொல்ல போகிறோம் அப்படின்ற மாரி. நீங்கள் 2 பேரும் ஏன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கன்னா லைஃப்பில் ஒருத்தவட்டையாவது நம்ம கொரியன்ஸை பார்த்துடணும் அப்படின்ற மாரி எல்லாருக்கும் இருக்கிறது தானே, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தானே இது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஹாரிக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஓகே ஃபைனலி நம்ம கொரியன்ஸ் கிட்ட பேச போகிறோம், எஸ் அப்படின்ட்டு. நீங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்லாவே கொரியன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வீக் ஒரு மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் தென் அந்த நெக்ஸ்ட் வீக்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொரியாவிலேருந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் கிளாஸில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களோட என்ன சொல்கிறது, உங்கள் கிளாஸில் பார்த்திங்கன்னா
அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கிளாஸ்க்கு வராங்க. ஹாரியோட கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. நீங்கள் வந்து ஒரு கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சர். ஹாரியும் சேம் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சர். பட் ஆனால் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அவளும் 5th ஸ்டாண்டர்ட் தான் சொல்லிக் கொடுக்குறா. அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ்க்கு வரீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. யார் இவங்க அப்படின்ற மாரி. அது ஒரு பையன் மட்டும் உங்ககிட்ட நேரா வந்து நிற்கிறான். ஹாய் மிஸ் அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு ஹாய் அப்படின்றீங்க. ஓ ஆ, உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் சொல்கிறான் என் பேர் வந்து மின்ஜூன் அப்படின்ட்டு. ஓ அன்யங்காசியோ அப்படின்ட்டு நீங்கள் அவன்கிட்ட சொல்கிறீங்க. அவன் பார்க்குறான், என்ன உங்களுக்கு கொரியன் தெரியுமா அப்படின்ட்டு. அப்போ அவன் கேட்கவும் செஞ்சிடுறான், உங்களுக்கு என்ன கொரியன் தெரியுமா அப்படின்ட்டு. அவன் நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அங்கே உட்காந்துட்டு இருந்த மிச்சம் 3 பேரும் நேராக உங்ககிட்ட தான் ஓடி வந்துட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி கொரியன் தெரியும் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இருந்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம கிளாஸ்க்கு அப்புறம் பேசலாம், இப்போ கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிட்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐஸ் பிரேக்கிங் மாரி விஷயம் பண்ணுறீங்க. அவங்க வந்து எப்படி எப்படி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க அப்படின்ற மாரி நீங்கள் அந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பட் ஆனால் அந்த மிஞ்சுன்னு சொல்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட எப்படியாச்சும் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் எப்போதும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவங்களால அதை ஃபீல் பண்ணவும் முடியுது. நீங்கள் சொல்கிறீங்க வா உனக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்படி கொரியன் தெரியும் அப்படின்ற மாரி. நீங்கள் வந்து சொல்கிறீங்க அது வந்து நானே லேர்ன் பண்ணிக்கிட்டது தான் அப்படின்ற மாரி. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசுகிறான். உங்களுக்கு வந்துட்டு என்ன இவ்வளோ சின்ன பையனாக இருக்கான், ஆனால் வந்து லைக் ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறான் அப்படின்ற மாரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி தான் நம்ம ஹாரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறத வந்து பார்த்துட்டு அவளும் வந்து இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ உங்கள் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு பிரேக் டைமில் வந்து நீங்கள் ஹாரிக்கிட்ட இதை பற்றி சொல்லியிருப்பீங்க. ஹாரிக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி என் கிளாஸில் இந்த மாதிரி ஒரு மியூசியம்னு சொல்லிட்டு ஒரு பையன் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. ஓ ஓகே ஓகே எனக்கும் இதேமாரி தான் நடந்துச்சு அப்படின்ற மாரி. அவளும் வந்துக்கிட்டு ஆமாவா அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பையன் பேர் என்ன அப்படின்ட்டு. அந்த பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜங் ஹேசூன். ஓகேவா? ஹேசூன். ஓகே. அந்த பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜங் என்ன ஜங்க் குடுக்குறது? ஓகே. ஜங் ஹேஜுன். ஓகேவா? ஜங் ஹேஜுன். ஓகேவா? பையன் பேர் மாரி தானே இருக்கு. என்னமோ ஒண்ணு. நீங்க என்ன சொல்றீங்க, அந்த பையன் பேர் வந்து கிம் இன் ஜூன் அப்படின்ட்டு. ஓ! அப்படியா? அப்படி சொல்லிட்டு நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த லெக் அ ஐ மீன் மத்த டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ்க்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்துட்டு ஆ யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து உங்க கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறான். ஹாரிக்கும் அதே மாரி தான். ஸோ உங்க உங்க 2 பேருக்குமே அந்த ஸ்கூல்லேயே உங்க 2 பேருக்குமே நல்லா கொரியன் தெரியும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அந்த அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்க 2 பேர் கூட க்ளோஸ் ஆயிடுறாங்க. உங்களுக்கு இருந்துக்கிட்டு ஐயோ! இதை சாக்கா வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து வயித்தெரிச்சலா இருக்குமே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க மற்ற கலீக்ஸை பார்த்துட்டு. அவங்களுக்கெல்லாம் பொறாமையாக தான் இருக்குது. என்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க கூட வந்து உட்கார்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் அந்த டேஸ்லாம் போகுது. ஓகேவா? ஒன் டே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, த நெக்ஸ்ட் டே வந்து அவங்க எல்லாரும் வந்து கிளம்பி போகிற அந்த டே வரத்துக்கு முன்னாடி டே. ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்ககிட்டயே ஹாரிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க. மிஸ் நான் உங்கள் 2 பேத்தையும் நான் வந்து மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாரி. நீங்கள் இருந்துக்கிட்டு சரி சரி அதெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க. இந்தாங்க எங்கள் நம்பர் எடுத்துக்கோங்க. வாங்க நம்மலாம் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோன் நம்பர்லாம் எடுத்துக்கிறேங்க. அது கிடைக்குதோ இல்லையோ ஃபோன் எடுப்போம் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர்லாம் வந்து நீங்கள் எடுத்து கொடுத்துட்றீங்க நீங்களும் ஹாரியும். ஸோ அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சரி வாங்க நம்ம எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறீங்க. அப்போ அந்த மிஞ்சுன்ற கேரக்டர் வந்து சொல்கிறான், நான் உங்கள் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ நான் மட்டும் தனியாக எடுத்துக்கவா அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு சரி ஷூர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. அண்ட் ஹாரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
ஹேஜுன்னு நான் சொன்னேன். அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரிய தனியா ஒரு ஃபோட்டோ பிடிச்சுக்கிறேன். ஸோ, அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு, நீங்களும் ஹாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் பிளான் பண்ணி, அந்த பிரின்சிபல்ட்டையும் கேட்குறீங்க. நாங்கள் அந்த மாரி கிஃப்ட்ஸ்லாம் குடுக்கலாம்னு நெனைக்கிறோம். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு அவங்களும் ஓகே அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ, அப்போ நீங்களும் ஹாரிய வந்து பார்த்தீங்கன்னா, அம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கார்ட்ஸில அழகா கொரியன்ல எழுதி, அந்த மாரி குடுத்து, அண்ட் தென் ஒரு சின்ன பேக்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவைப்படுற சில விஷயங்கள்லாம் குடுக்குறதுக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. என்ன இந்த டீச்சர்ஸ்லாம் இப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு, அவங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க. நீங்க கிளம்புனன்னு சொல்லிட்டு, உங்க கிளாஸ்ல ஸ்கூல் முடிஞ்சது ஓகேவா? நீங்க வெளிய வரீங்க. அப்போ நீங்களும் ஹாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வெளிய போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருப்பீங்க. நீங்க வெளிய போறீங்க. பார்த்தா வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்க 2 பேரையும் தேடிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு "என்னடா இது?" அப்படின்ற மாரி பார்க்குறீங்க. நீங்க வந்துட்டு ஹாரி கிட்ட, "என்ன ஹாரி இவ்வளோ கூட்டம் வருது?" அப்படின்ட்டு, "இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சரி வா போய் பார்க்கலாம்." அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, "ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க." அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸும் பதிலுக்கு உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு, "ஏய் என்னய்யா இது?" அப்படின்ற மாரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஸ்டூடெண்ட்ஸ வந்து இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் ஸ்டூடெண்ட் உங்க உங்க கிட்ஸ் கூட இங்க இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு, நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, நீங்களும் ஹாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, அ வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ, நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கூலிங்ஸ்லாம் நார்மலா போயிட்டுருக்கு. ஸோ, அப்படி நம்ம மின்ஜுன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மின்ஜுனும், ஹேஜுனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்ன, அந்த டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும். ஸோ, அப்போ மிஞ்சுனும், ஹேஜுனும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே நேபர்ஸ் தான். ஓகேவா? ஆனா வந்து அவங்க ரொம்ப பெரிய வீட்ல இருக்காங்க. ஸோ, அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அது மாரி, "நான் வந்து இது மாரி மீசுன் மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணேன். அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணாங்க." அப்படின்ட்டு. இவன் சொல்றான், "நான் ஹாரி மேம்க்கும் மெசேஜ் அனுப்புனேன். அவங்க ரிப்ளை பண்ணாங்க." அப்படின்ட்டு. இவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ, அப்போ நம்ப மிஞ்சுன் வீட்டுக்கு வந்து ஒரு கார் வருது. "ஏய் யார் கார் அதுன்னே தெரியலையே?" அப்படின்ட்டு. "அம்மா யாரோ வந்திருக்காங்க." அப்படின்ட்டு நம்ம மிஞ்சுன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ கூப்பிட போயிடுறான். அவங்க அம்மா வந்துட்டு, "இருடா நானும் போய் வந்து பார்க்குறேன்" அப்படின்ட்டு பார்த்தா வந்து இப்ப நம்மளோட ஜின்னு கார்லேருந்து அழகா இறங்கி வராரு. ஓகேவா? ஸோ நம்ம ஹோபியும் கூட வராரு. ஹோபியும் நம்ம சுகாவும் வராங்க. கூட நம்ம நம்ஜுனும் வராரு. ஓகேவா? யங்லைன் 4 பேருமே வராங்க. ஸோ இவங்கலாம் ஏன் வந்து வராங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அ இவங்க இவங்களோட மிஞ்சுனோட ரிலேட்டிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொக்ஜின். ஸோ நம்ம சொக்ஜின் வந்து சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து இந்த மிஞ்சுன்ற இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஜின்னு அண்ணாவோட ஒய்ஃபோட ரிலேட்டிவ். ஓகேவா? ஸோ அவங்க வீட்ல இன்னைக்கு ஒரு இவெண்ட் இருக்கு. அதாவது மிஞ்சுனோட வீட்ல ஒரு இவெண்ட் இருக்கு. ஸோ அதுக்காக தான் இவங்க 4 பேர் வந்திருப்பாங்க. சரி நாங்களும் வரோம்டா, நாங்களும் சும்மா தானே இருக்கோம் அப்படின்ட்டு இந்த 3 பேர் தொத்திக்கிட்டு வந்திருப்பாங்க நம்ம ஜின்னு கூட. ஸோ இப்போ நீங்க ஐ மீன் நம்மளோட மிஞ்சுனோட அம்மா வந்துட்டு, "வாங்க வாங்க" அப்படி சொல்லிட்டு, "எங்க உங்க அண்ணன காணோம்" அப்படின்ட்டு. "அவன் லேட்டா தான் கடைய இழுத்து மூடிட்டு தான் வருவான்" அப்படின்ட்டு. "வாங்க நம்ம உள்ள போலாம்" அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹேஜின பார்த்த உடனே ஹோபி இருந்துக்கிட்டு, "டேய் நீங்க என்னடா பண்ற?" அப்படின்ட்டு. சித்தப்பா நான் இப்போ தான் இதோ இது எங்க வீடு தான்" அப்படின்ட்டு. "ஏய் ஆமா டேய் உங்க வீடு இங்கேயா இருக்கு?" அப்படின்ற மாரி. "சரி உங்க அம்மா எங்கடா?" அப்படின்ற மாரி. ஹேஜன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஹோபிக்கும் அப்படிதான் ஓகே. அவங்களும் ஒரு ரிலேட்டிவ் தான் ஓகேவா? ஸோ ஆனா ஹோபிக்கு வந்து இப்ப தான் தெரியுது இவங்க வீடு இங்க தான் இருக்கா அப்படின்ற மாரி. அதாவது ஹேஜனோட வீடு. ஸோ அவன் வந்துட்டு, "நான் உங்கள அப்புறம் வந்து பார்க்குறேன்" அப்படி சொல்லிட்டு, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, "நாங்களே இங்க தான் வரப்போறோம்" அப்படின்ட்டு, "ஓ சரி வாங்க உள்ள" அப்படின்ட்டு ஹோவி உள்ள வராரு. ஸோ எல்லாம் உள்ள வந்துட்டு எல்லாம் பேசிட்டு அந்த ஈவென்ட்லாம் நல்லா போயிட்டுருக்கு. நம்ப ஜின் வந்து ஒரு விஷயம் நோட் பண்றாரு. ஹேஜனும், மிஞ்சுனும் ஏதோ ஃபோன பார்த்து கிளி கிளின்னு அவனுங்க ஃபோன பார்த்துக்கிட்டு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு, "என்னது இவனுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க" அப்படின்ட்டு. நம்பளோட சுகா வந்து பார்த்தீங்கன்னா, "இவனுக்கு என்னாச்சுன்ட்டு இப்படி மூஞ்சி வச்சிருக்கான்" அப்படின்ட்டு. வந்து பார்த்தா நம்ம ஜின்னு என்னத்தையோ உத்து பார்த்துட்டுருக்காரு. "உனக்கு கண்ணு எதுவும் சரியா தெரியலையா என்ன? ஏன் அப்படி கேட்குற?" இல்லடா உத்து உத்து பார்த்துட்டு இருக்கியே, அதான் கண்ணு போயிருச்சோன்னு நெனச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்ல. இல்ல இவனுங்க ஃபோன வச்சு என்னமோ வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்களே, அதான் போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன். அப்படின்ட்டு
இவங்க 2 பேரும் வந்து சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த 2 பேர் ஐ மீன் அந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவனுங்க 2 பேரும் என்ன பண்றானுங்க அப்படின்றதுக்காக பார்க்க போறானுங்க. அவன் வந்துக்கிட்டு, "ஏய் இங்க பாரு மிஸ்ஸு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க" அப்படின்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க சென்ட் பண்ணியிருப்பீங்க நீங்களும் ஹாரியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு, "ஏய் நம்ம அவ்வளோ அழகா இருக்கோம்டா" அப்படி இப்படின்ட்டு. "ஹலோ மிஞ்சுன் என்ன பண்ற?" அப்படின்ட்டு. "ஆ அ அங்கிள்லாம் கூப்பிடணும் உங்கள." நீ அங்கிள்னு என்னை கூப்பிட்றதே எனக்கு ஒரு மாரியா தான் இருக்குது. சரி பரவாயில்ல விடு. என்ன அங்கிள்னே கூப்பிடு அப்படின்ட்டு ஜென்னிகிட்ட இருந்து சொல்கிறாரு இதுமாரி. அந்த 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 மிஞ்சுன்ற அந்த கேரக்டர் வந்து சொல்லுது இதுமாரி, "இல்ல சித்தப்பா நான் வந்து இதுமாரி 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தேன். அப்போ இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீச்சர்ஸ் வந்து 2 பேரும் வந்து நல்லா கொரியன்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்ற மாரி. நம்ம ஜெனி வந்துட்டு, "யாருப்பா அந்த டீச்சரு?" அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஜென்னி கேட்குறாரு, "எப்படி அவங்களுக்கு தெரியும்?" அப்படின்ற மாரி. அவங்க 2 பேரும் சொந்தமாவே லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் அப்படின்ட்டு. "ஓ! அப்படியா?" அப்படின்ற மாரி. நம்ப ஜென்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்கிறது ஓவி இருந்துக்கிட்டு, "இவன்லாம் சின்ன பிள்ளைங்ககிட்ட பேச மாட்டானே, அதுவும் சின்ன பிள்ளைங்கன்னா இவன்கிட்ட இவ்வளோ ஆர்வத்தோட பேசாதுங்க" அப்படின்ட்டு ஓவி இருந்துக்கிட்டு, "ஹலோ" அப்படின்ட்டு, "டேய் ஹேஜுனு வாடா" அப்படின்ட்டு ஹேஜுன மடியில உட்கார வச்சுக்கிட்டு, "என்ன பண்றீங்க எல்லாரும்?" அப்படின்ட்டு ஓவி கேட்குறாரு. அப்போ நம்மளோட ஜென்னு சொல்கிறாரு, "ஓ! அப்படியா எங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டு" அப்படின்ட்டு. ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மூஞ்சி அவருக்கு தென்பட்டுருக்கும். ஏன்னா இந்த குரூப்ஸாக ஃபோட்டோ எடுத்திருப்பீங்கள்ல, யார் இந்த 2 பேரு அப்படின்ட்டு. இவங்க தான் மிஸ் மீசூன், இவங்க தான் மிஸ் ஹாரி அப்படின்ட்டு. நம்ம ஜின்னுக்கு வந்துட்டு வாவ்! அப்படின்ற மாரி பார்க்குறாரு. யார்றா அவங்க? அப்படின்ற மாரி. இவங்க அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சரு. நம்ம ஓவி இருந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு. இவங்க தான் மிஸ் ஹாரி அப்படின்ட்டு ஹேஜுன்னு சொல்கிறான். என்ன 2 பேரும் ஒரு பேரை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. "அ இல்ல சித்தப்பா, மிஞ்சுனோட கிளாஸ்க்கு மீசுன் வந்திருந்தாங்க. ஐ மீன் மிஸ்ஸு வந்திருந்தாங்க. என் கிளாஸ்க்கு வந்து மிஸ் ஹாரி வந்திருந்தாங்க." ஓ! அப்படின்ட்டு 2 பேரும் ஆன்னு வாய பொளந்து பார்த்துட்ருக்காங்க. சுகா இருந்துக்கிட்டு, "அ என்ன இவனுங்க மூஞ்சே சரியில்லையே" அப்படின்ட்டு. "ஹலோ ரியாலிட்டிக்கு வாங்கடா" அப்படின்ட்டு. சொல்லுடா மச்சான். ஆ அப்புறம் என்னடா ஆச்சு? உனக்கு எப்படி இந்த ஃபோட்டோலாம் கிடச்சிச்சு? உனக்கு ஃபோனு கூட இல்லை உங்க அம்மா குடுக்கலையா? அப்படின்ட்டு. ஐயோ! இல்ல. இது அம்மாவோட ஃபோன்லேருந்து தான் எனக்கு கிடச்சிச்சு. நான் வந்து டீச்சரோட நம்பர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ, அதனால எனக்கு வந்து அந்த நம்பர் கிடச்சிச்சு. டீச்சர் தான் எனக்கு இந்த ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. நம்ம மிஞ்சுன்னு சொல்கிறப்ப நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு, எங்க உடனே இந்த சேட்ட காட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சேட்டெல்லாம் பார்க்குறாரு. சேட்டெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் சேட்டு. அவன் வந்து ஹாய் அனுப்பியிருப்பான். நீங்க பதிலுக்கு ஹாய்ன்னு அனுப்பியிருப்பீங்க. அவன் வந்து சொல்லியிருப்பான், "இந்த மாரி எனக்கு இந்த மாரி அனுப்பி விடுங்க பிக்சர்ஸ் எல்லாம்" அப்படி சொல்லிட்டு நீங்க பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருப்பீங்க. நம்ப ஜின்னு இருந்துக்கிட்டு, "ஓ! இவ்வளோதானா? ஓகே" அப்படின்ட்டு. நம்ப ஜின்னு இருந்துக்கிட்டு, "அடேய் கண்ணா உன் மடியில உட்காந்துக்கோ" அப்படின்ட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா ஃபோன் நம்பர் வந்து எடுத்துக்கிறாரு. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, "மச்சான் உனக்கு லெஃப்ட்டு எனக்கு ரைட்டு" அப்படின்ற மாரி, "ஓகேடா மச்சான்" அப்படின்ட்டு. நம்ம ஹோபியும் அதே வேலை தான் பண்றாரு. "ஓகே நானும் எடுத்துக்கிறேன்" அப்படின்ட்டு. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஹோபி ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காரா, நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு, "ஏய் உங்க பேர் என்னடா சொன்ன?" அப்படின்னு. "மீசூன்." "வாவ்! நல்லா இருக்கே. கிம்மி சூன். சூப்பர்." அப்படின்ட்டு. அவரு அந்த டீச்சர் "உனக்கு ஏன் பிடிச்சிச்சு?" அப்படின்னு. ரீசன் அவங்க என்கிட்ட கொரியன்ல நல்லாவே பேசுனாங்க. அவங்க பேசுறது பார்த்தா நேட்டிவ் கொரியன் பேசுகிற மாரியே இருக்கு. "ஓ! அப்புறம்?" அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா என்கிட்ட பேசினாங்க. என்ன ஒரு வார்த்தை கூட திட்டவே இல்ல தெரியுமா அவங்க. "ஓ! ஓகே." அப்புறம் அவங்க எல்லார்ட்டயும் நல்லா பேசுனாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கே, "என்ன அவங்க டீச்சர் இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க?" அப்படின்ற மாரி தோணுச்சு. வேற ஏதாவது ரீசன் இருக்காடா? அவங்களும், மிஸ் ஹாரியும் எங்க எல்லாருக்குமே அதாவது கொரியன் ஸ்டூடெண்ட்ஸான எங்க எல்லாருக்குமே கிஃப்ட்டு வாங்கி குடுத்து, அதில கிரீட்டிங் கார்ட்ட எடுத்து, அத எங்களுக்காக கொரியன்ல எழுதி குடுத்தாங்க தெரியுமா? அப்படின்ற மாரி. நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு, "ஓ! அப்படியா? அ இருங்க சித்தப்பா நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு, "இருங்க அங்கிள் நான் போய் எடுத்துட்டு வரேன்" சொல்லிட்டு, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட்டெல்லாம் எடுத்துட்டு வரான். சுகா இருந்துக்கிட்டு ஒரு ஆளுக்கு என்னமோ மாட்ற மாரியே ஃபீல் ஆகல ஹோபி அப்படின்ட்டு. "ஆமா, ஆமா" அப்படின்ட்டு. "ஏய் ஒரு நிமிஷம் இரு. இங்க நம்ஜுன்டு ஒரு ஜீவன் இருந்துச்சே, எங்க அந்த ஜீவன்?" அப்படின்ட்டு நம்ம சுகா வந்துக்கிட்டு, "இருடா நான் போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்ட்டு. ஹோபி இருந்துக்கிட்டு, "என்ன சோபியா என்ன?" அப்படின்ட்டு.
என்ன ஹோபி அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகா வந்து பார்த்திங்கன்னா, எங்கே போச்சு தெரியலையே இந்த பீஸு அப்படின்ட்டு பார்த்தா நம்ம நம்ஜுன் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஓ! சாப்பிட்டுட்டு இருக்காரா? ஐயா! சாப்பிடட்டும், சாப்பிடட்டும் அப்படின்ட்டு. நம்சு அப்படின்ட்டு நம்ம நம்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே, என்னடா அப்படின்ட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்க? சாப்பிட்டுட்ருக்கேன்டா, சாப்பிட்டுட்ருக்கேன். ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். தெரியல அப்படின்ற மாரி. ஓ! அப்படியா? சரிங்க, சரிங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு மெதுவாக வாங்குங்க. ஏய் இரு 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 என்னத்துக்கு இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்ட? ஆமாம், அவனுக்கு 2 பேரும் எங்கே? அவனுக்கு 2 பேருக்கும் என்னமோ மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சா? நல்லா தான்டா பேசிட்டு வந்தானுங்க. அது சொல்லலடா, அது வேற ஒன்று. வேற ஒன்றா? என்னடா சொல்கிற? சாப்பிட்டு புட்டு சட்டு புட்டுன்னு வா அப்படின்ட்டு நாங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கோம் பாரு. ஏய் என்னது இது? சொச்சின்னு சின்ன பிள்ளைங்கக்கிட்டலாம் அப்படி பேச மாட்டானே, அதுவும் ஹோவி மடியில் வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். சரி இல்லை, என்னடா நடக்குது இங்கே? மச்சான் நீ சாப்பிட்டு வாடா அப்படின்ட்டு நம்ம நம்ஜன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே வராரு. அப்புறம் ஹலோ அப்படின்ட்டு நம்ஜன் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சுன்ட்ட கை கொடுக்க வரான். அவன் வந்துக்கிட்டு அப்படின்ட்டு டேய் நான் இப்படி என்னடா பண்ணிட்டேன்ட்டு எல்லோரும் இப்படி கொந்தளிக்கிறீங்க ஏன் அப்படின்ட்டு நம்ம ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இடிச்சிக்கிட்டு இருக்காரு. இவன் எனக்கு என்னாச்சு, நல்லா தானே இருந்தான் அப்படின்ட்டு மிஸ்டர் சப்ஜின் கேம் அப்படின்ட்டு நம்ம ஜின்னுக்கு வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருந்துட்டு சப்ஜின் கேம் அப்படின்ட்டு கிப்சப்ஜின் அப்படின்ட்டு என்னடா என்னது சரியில்லையே, என்னாச்சுடா உனக்கு? அது ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் ரீசல் ரூமில் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையும். இங்கெல்லாம் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு நிறைய காத்திருக்கோம். ஸோ அதனால் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நான் அப்புறம் ரீசல் ரூம்கிட்ட வந்து அதான் மிச்சம் 3 பேர் இருப்பானுங்களா, அவனுங்க கூட வந்து சொல்கிறான். அப்பயே ஒரே உனக்கு சொல்லிடுறேன். ஓஹோ ஆ இவனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஹோபியை பார்த்தா ஹோபி ஏன்னு பார்த்துட்ருக்காரு. எங்கே அந்த மிஷின் இருக்குமே, அந்த என்னத்துக்கு? இல்லை வாயில் வந்துட்டு போகுது, அதான் ஹோபி வாயில். ஓ ஓகே, கொஞ்சம் செட்டப் பண்ணிக்கூட அப்படின்ட்டு ஹோபி வாயை வந்து இது பண்ணிக்கிறாரு. அப்படி இவனுக்கு என்னத்தை பார்த்துதானுங்க சொல்லிட்டு இவன் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்ட்டு நம்ஜுன் ஒரே க்யூரியாசிட்டியில் இருக்கார். மச்சான் உனக்கு தான் தெரியல, க்யூரியாசிட்டியில் எனக்கு தலையே வெடிச்சிருவோன்ட்டு. ப்ளீஸ்டா சஸ்பென்ஸ் எல்லாம் நான் தாங்க முடியாதுடா அப்படின்ட்டு. இன்னொரு 1 மணி நேரத்துக்கு தாங்கிக்கோ அப்படின்ட்டு நம்ம நம்ம நம்ஜுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ரிஹர்சல் ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஓகே த நெக்ஸ்ட் டே நம்ம நம்ஜுன்கிட்ட காலையிலே நம்ம சொக்ஜன் ஃபோன் அடிச்சுட்டு டே மணி இப்போ தாண்டா 7 என்னத்துக்குடா காலையிலே ஃபோன் அடிக்கிற? மச்சான் நேற்று என்ன நடந்துச்சு நீ சொல்லவே இல்லைடா அப்படின்ட்டு. டே அது இன்னுமெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க? டே அவங்க 3 பேருக்கு மட்டும் தெரியுது, என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. சரிடா அப்புறம் ரிஹர்சல் ரூமுக்கு தான் வருவோம்ல, அப்புறம் சொல்கிறேன் எல்லார்ட்டையும் எல்லோரும் இருக்கிறப்ப அப்படின்ட்டு நம்ம சொக்ஜிலேருந்து ஃபோனை வச்சிடுறாரு. இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்ட்டு. அண்ட் அந்த ரிஹர்சல் ரூமுக்கு அவங்க வந்துடுறாங்க. நம்ம நம்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஹோபியை நம்மளோட சொக்ஜியை வந்து பார்த்துட்டு டே மச்சான் 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 நேற்று என்னமோ சொல்லணும்னு சொன்னடா, என்னடா சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அது கேட்டுட்டு ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு இல்லை அவன் என்னமோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னான் அப்படின்ட்டு. சரி இங்கே ஒரு உருவம் இருந்துச்சு ஹோபி அப்படின்ட்டு, எங்கே அந்த உருவம் அப்படின்ட்டு. அவன் இது தயவு செஞ்சு ஜிமின் அதுக்கும் அவன் வரத்துக்குள்ளே வர சொல்லிடு அப்படின்ட்டு. ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா தெறிக்கடிச்சு ஓடி வந்துட்டு ஐயோ அப்பா எங்கடா ஹோபி வந்துட்டானா இல்லையா அப்படின்ட்டு. அவன் இன்னும் வரலாடா அப்படின்ட்டு. சரி இந்த ஜேகே எங்கடா அப்படின்ட்டு ஜேகேக்கு கால் பண்ணேன். ஜேகே எழுந்துக்கிட்டு ஹலோ நான் இப்போ தான் தூங்கிட்டு இருக்கேன். டேய் ரிஹர்சலுக்கு மணி ஆச்சுன்னு நாங்கள் எல்லோரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தா நீனும் தூங்கிட்டா இருக்க, ஹோபி மட்டும் வந்தான் சத்தாடா நீனு. ஐயோ இருறா வரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஜேகேயும் தெறிக்கி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஹோபி இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹோபி இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாயையில் இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம ஜின்னுக்கு வந்துட்டு ஓகே பைப்பில் நம்மள மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஜின்னை பார்த்து நம்ம நம்ஜுன்னு கேட்குறாரு, ஏய் டே நீ க்யூரியாசிட்டி ரொம்ப தாங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஜேகே வரட்டும் ஜேகே வந்துடுனே சொல்கிறேன் அப்படின்ட்டு. டே என் மண்டை வெடிச்சிடும் போல இருக்குடா அப்படின்ட்டு. ஏய் பொறுமையாக இருடா, அவனே பொறுமையாக இல்லையா அப்படின்ற மாரி வீக்கெலாம் புரியல. டே என்னடா பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஜிமின் எடுத்துக்கிட்டே இவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, ஏதாவது கிரிக்கி ஏதாவது அடிச்சுக்கிறானுங்களா என்ன அப்படின்ற மாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எனக்கே தெரில அப்படின்ட்டு.
ஸோ அப்போ ரிஹர்சல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குறாங்க. அப்போ நம்ம வந்துக்கிட்டு டே இப்பயாவது சொல்லுடா இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிரும் போல இருக்குடா அப்படின்ட்டு. நீ பார்த்தல என்னால் ஸ்டெப்பு கூட ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியல, இந்த ஹோபிக்கிட்ட குச்சியடி வாங்காதான் மிச்சம் அப்படின்ட்டு. சரி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொக்ஜினை சுற்றி எல்லாம் உக்காந்துக்கிறாங்க. சொக்ஜினுக்கு அப்படி ஈடி இழுக்கிறாரு. என்னாச்சு இவனுக்கு, பல்லு வலி வந்துருச்சா? இல்லை பல்லு வலிலாம் அவனுக்கு வரல. என்னடா ஆச்சு? வேலை அப்படி சொல்லிட்டு அவரை ஃபோனை தட்டிக்கிட்டு அப்படியே அவங்க ஃபேஸை வந்து அப்படியே ஜூமில் போட்டுட்டு அப்படியே ஒரு வட்டமாக எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அப்படியே எல்லார்ட்டையும் சுற்றி காட்டுறாரு. இதை பாரு அப்படின்ட்டு. எல்லோரும் இருந்துக்கிட்டு யார் இது பொண்ணு அப்படின்ட்டு. வெளில யாழ் டே சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. நம்ம ஜேகேலாம் இருந்துக்கிட்டு அண்ணா நீ உண்மையாக தான்டா சொல்கிறியா அப்படின்ற மாரி. இல்லை எஸ் அப்படின்ட்டு. யார் இவங்க அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் இருந்துக்கிட்டு வாவ் யார் இவங்க அப்படின்ட்டு. நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு டே உன் சிஸ்டரா அப்படிலாம் பார்க்காதடா அப்படின்ட்டு. என்ன சிஸ்டரா? என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இருந்துக்கிட்டே இங்கே என்னடா நடக்குது அப்படின்ற மாரி. நம்சுன்னு இருந்துக்கிட்டு ஓ நேற்று அதுக்கு தான் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தியா? அப்புறம் உனக்கும் இதே கதை தானா அப்படின்ட்டு. ஹோபி வந்துட்டு வெள்ளை எஸ்ஸு அப்படின்ற மாரி ஹோபியும் ஃபோட்டோ சுற்றி அதேமாரி எப்படி ஜின்னு செஞ்சாரோ அதேமாரி செஞ்சு காட்டுறாரு. ஹோபி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ள எனக்கான வெள்ளை நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம். நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு அது என்னன்னு தெரில, மிஞ்சின் மட்டும் எனக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கலண்ணா என்னத்துக்கு என்ன இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. அவன் வந்துக்கிட்டு மிஞ்சுனா அது யார் அப்படின்ட்டு நம்ம நம்ஜுன்னு கேட்குறாரு. வேண்டா நேற்று ஒரு குட்டி சத்தம் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சா? ஓ மடியில் ஒன்று உட்காந்துக்கிட்டு இருந்துச்சா அதா அப்படின்ட்டு. அப்புறம் உனக்கு எப்படி இந்த ஃபோன் நம்பர்லாம் கிடச்சிச்சு? அதெல்லாம் அவனுக்கே தெரியாமல் நான் ஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டேன். பாரு இந்த வாட்ஸ்அப் டிபியில் கூட எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு. உங்கள் டிபிலாம் எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட டிபியை வந்து ஓப்பனாக தான் வச்சுருப்பீங்க. எல்லோரும் பார்க்குற மாரி வச்சுருக்கிறீங்க. ஸோ நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு அப்படியே உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஃபைனலி எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஆள் கிடச்சாச்சு, எங்களோட குரூப்புக்கு ஒரு அண்ணி வந்துட்டாங்க அப்படின்ட்டு கேட்டு அப்படியே ஆனந்தத்தில் இருக்கிறாரு. அப்போது நம்மளோட ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதெல்லாம் சரி, எப்படி அவங்க கூட போய் பேச போகிறா அப்படின்ற மாரி இருந்துக்கிட்டு என்னமோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு. எனக்கு இவளை வச்சுக்கிட்டே என்னால் முடியல அப்படின்ட்டு. நீயும் இந்த புதக்குழியில் விழ போறியா பை அப்படின்ட்டு இருந்துட்டு பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜின்னுக்கிட்ட சொல்லிகிட்ருக்குறாரு. அப்போது நம்ம ஹோபி இருந்துக்கிட்டு எது எப்படியோ நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள அப்படின்ட்டு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வாயில் இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஹாரிக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கீங்க. நீ அந்த நாள் வந்து நல்லா இருந்துச்சுல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக் டைமில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போது உங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது. என்னது இது அன்னோன் நம்பர்லேருந்து வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹலோ அப்படின்றீங்க. அப்படின்ட்டு யார் நீங்கள் அப்படின்ட்டு டேய் எப்படா சொன்னேன் அப்படின்ட்டு. நம்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருப்பாரு ஜின்னுக்கிட்ட, இப்படியே நீ பேசு அப்படின்ட்டு. வெல் ஹாய் அப்படின்ட்டு. எஸ் ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்ட்டு. ஓகே இங்கிலீஷில் பீட்ரு போல இருக்குது, நம்சு நீ எழுத்து விடு அப்படின்ட்டு. நம்ஜன் வந்து ஸ்கிரிப்டை எடுத்து ஜின்னு முன்னுக்கு தான் வைக்கிறாரு. மச்சான் இப்போ பேசுகிறா அப்படின்ட்டு. ஹாய் வெல் ஐ ரியலி லைக் யூ ஈவன் தான் ஐ நெவர் மீட் யூ இன் மை லைஃப் ஐ லைக் யூ அப்படின்னு. நீங்கள் இருந்துக்கிட்டு ஹலோ கேன் ஐ நோ ஹூ இஸ் திஸ்? எப்படா சொல்கிறது, நீ சொல்கிற அப்படி அப்படின்ட்டு. நம்ம ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து இதுமாரி சொல்கிறாரு. வெல் நான் யார் அப்படிங்கிறத வந்துட்டு உனக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த கான்வர்சேஷன் இங்கிலீஷில் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? அப்போது நம்ம ஜின்னு சொல்கிறாரு, நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் யாருன்றதை தெரியாது, ஆனால் போக போக நான் யாருன்றதை உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. உங்கள் பக்கத்தில் ஹாரி சொல்லிட்டு யாரும் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிட்டு, ஹாரி என்னடி ஒன்றை கேட்குறாங்க அப்படின்னு. நீங்கள் நம்ம ஹாரி இருந்துக்கிட்டு என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஸ்கேம் கால் ஏதாவது ஆடி ஃபோனை வச்சிரு அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை வச்சிடுறீங்க.
ஃபோனை வச்சுட்டு என்னடா நல்லா தான் ட்ராக் போயிட்டு இருந்துச்சு, சரி என் ஃபோனுக்கு வந்து கால் பண்ணுறான் அப்படின்ட்டு ஹோவி இந்த ஃபோன் அடிச்சுட்டு அவன் ஹாரியோட நம்பர் கிடைக்கிறாரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹாரிக்கு ஃபோன் இருக்குது. என்னது என் நம்பருக்கு ஃபோன் வருது அப்படின்ட்டு நம்ம மீஷன் வந்துட்டு சரி சரி எடுத்து பாரு பேசலாம் அப்படின்ட்டு நம்ம மீஷன்னு ஹலோ நம்ம ஹாரி இருந்துட்டு ஹலோ அப்படின்றா. நீங்கள் மீஷன்ட்டு ஃபோன் கொடுங்க அப்படின்ட்டு ஜின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துக்கிட்டு என்னடி இது எனக்கு ஃபோனு வருது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வேலை யாராவது நம்மளை ஸ்டாக்கு கீட்டுக்கு பண்ணுறாங்களா அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க யாருங்க நீங்கள் அப்படின்ட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க, எனக்கு உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி நீங்கள் இருந்துக்கிட்டு யார் நீ அப்படின்ற மாதிரி உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா குழந்தை பெற்றுக்கலாமான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஆரியெல்லாம் இருந்துக்கிட்டு டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. உடனே ஃபோனை வாங்கிட்டேன் வெல் மிஸ் ஹாரிகிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு ஹாரி இருந்துக்கிட்டு என்னன்னா இப்போ என்ன இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு யாருங்க நீங்கள், எனக்கும் உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்ட்டு டபுள் சிம்க்கு பார்க்குறீங்களா, ஹலோ 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 அதெல்லாம் முடியாது ஓகேவா, நாங்கள் 2 பேரும் வேறு மாதிரி ஓகே, ஒரு ஆளை கேளுங்க எதுக்கு என்ன இழுக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அடப்பாவின்ற மாதிரி பார்க்குறீங்க, ஹலோ ஹலோ அது வேற ஆள் இது வேற ஆள் அப்படின்ட்டு அப்போ 2 பேரை கேட்குறீங்களா, அப்படிதான் அப்படின்ட்டு ஜின்ன ஃபோனை வாங்கிட்டு நீ அப்புறம் கூட பேசிக்கோ இந்த நம்பரில் அப்படின்ட்டு நம்ம ஜின்ன வந்து பார்த்தீங்கன்னா மீசன்கிட்ட சொல்கிறாரு. நான் யாருன்றதும் உனக்கு இப்போ தெரியாது, ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்கே தெரியும் நான் யார் அப்படின்றத, நான் கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்றாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஊரோட ஃபோன் நம்பர் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு இது நம்ம ஊர் ஃபோன் நம்பரே இல்லடி அப்படின்ட்டு நீங்கள் ஹாரிகிட்ட சொல்கிறீங்க. ஹாரி இருந்துக்கிட்டு நானும் இப்போ அதை தாண்டி நோட் பண்ணேன், அப்போ இது நம்ம ஊர் ஃபோன் நம்பர், அந்த நம்பர் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 9 தானே ஃபஸ்ட் வரும், 91ன்ற மாதிரி தானே வரும், ஆனால் இது வந்து வேறு மாதிரி அந்த சீரியல் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு வேளை யாரும் நம்மளை ஹேக் பண்ணுறாங்க போல இருக்கேன்ட்டு ஹேக் பண்ணால் என்னத்துக்கிட்ட என்னையும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹாரி கேட்குறா. உண்மையை தான் சொல்கிற அப்படின்ட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஹாரியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க எப்படி இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிறது அப்படின்ற மாரி. இந்த பக்கம் ஜின்னு ஹோபியும் மச்சா சக்ஸஸ் அப்படின்ட்டு 2 பேரும் ஆனந்தத்தில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம நஞ்சு இருந்துக்கிட்டு இவளையும் பண்ணிவிட்டு ஒரு தேங்க்ஸ் சொன்னானா பாரு அப்படின்றது நம்ம சுகாட்ட சொல்கிறாரு. சுகா இருந்துக்கிட்டு அன்றைக்கே இதெல்லாம் பார்த்துட்டேன்டா, எனக்கே அவனுக்கு விடிய பேசினானுங்களே ஒழிய என்கிட்ட மச்சான் உனக்கு ஓகேடான்ற மாதிரி கேட்டானுங்களா அப்படின்ட்டு நம்ம வியும் ஜேகேவும் இருந்துக்கிட்டு சரி என்னமோ ஒன்று இவனுங்களுக்கு அமைஞ்சிச்சா அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம இருந்துக்கிட்டு ஜின்னான்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படின்னு எப்படியும் அந்த புதக்குழியில் நீயே உள்ளே போகிற என்ன மாரி, சரி விழுந்துட்டு கொஞ்சம் நல்லா இரு அப்படின்ட்டு ஏன் ஜென்னுக்கு என்ன குறைச்சல், என் தங்கச்சின்னா சும்மாவா அப்படின்னு போடா இவன் வேற அப்படின்ட்டு ஏன்டா அவன் என்னடா பண்ண ஒன்று அதை ஏன்டா கேட்குற, எனக்கும் அவளுக்கும் அப்பப்போ சண்டை வேறு வருது அப்படின்ட்டு நம்ம ஜேகேவும் வந்துக்கிட்டு எனக்கும் தோசமுக்கும் சண்டை வரத்தான் செய்யுது, ஆனால் என்ன அவள் அவள் கொடுக்குற ஒரு மூவ்மெண்ட்டில் நான் போய் விழுந்துடுறேன் அப்படின்ட்டு ஆமால அவள் பாக்ஸிங் டீச்சரு உன்ன மாரியா அப்படின்ற மாரி பாக்ஸிங் டீச்சருக்காக தானே விழுந்தேன் அப்படின்ட்டு அவள் கொடுக்குற அந்த குத்தில் தானேடா விழுந்தேன் அப்படின்ற மாரி ஜேகே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சுகா ஜிமின்ல நம்ம ரம்ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இப்போ நாங்கள் இன்னும் எங்களுக்கானவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு எப்போ எங்களுக்கான நாள் வரும் அப்படின்ற மாரி 3 பேரும் இருக்காங்க. அப்போது இப்படி தான் அந்த ட்ராக் போயிட்டுருக்கு. திடீர்னு உங்களுக்கு ஃபோன் வரும், உங்களுக்கும் ஆரிக்கும் ஓகேவா ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து அங்கே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்கள் பெட்டுக்கு போகிறீங்க ஓகேவா, திருப்பியும் அதே நம்பரில் உங்களுக்கு ஃபோன் வருது. நீங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டு யாருங்க நீங்கள் டெய்லி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க, எப்படி பார்க்க போகிறீங்கன்னு தெரில, உங்களுக்கு என் க்ரெடிட் கார்டோட நம்பர் வேணுமா நான் தரேங்க, ஹேக்கு கீக்கு எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு காசு வேணுமா நான் அப்படியே கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜின்னு இருந்துக்கிட்ட நான் அதுக்காகலாம் உனக்கு கால் பண்ணலை, உனக்கு தெரிய வரும் ஒரு நாள் நான் ஏன் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்ட்டு சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு
நீங்கள் ஃபோனை வச்சிடுறீங்க. அப்போ நம்ம மிஞ்சுன்ட்ட போய்ட்டு ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சம்ஹவ் அவர் வந்து ஃபோன் நம்பரை வாங்கியிருப்பார். ஐ மீன் வீட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கியிருப்பார். ஹோபிக்கும் அதேமாரி பண்ணியிருப்பார். ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹோபிக்கும் அவருக்கும் சேர்த்தே அட்ரஸை வாங்கியிருப்பார். ஸோ நம்மளோட ஜின்னு வந்துட்டு திருப்பியும் அவங்களுக்கு காலையில் ஒரு 4 மணி இருக்கும். இங்கே இந்தியா டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு எவன்டாவது 4 மணி ஃபோன் அடிக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு ஹலோ அப்படின்றீங்க. குட் மார்னிங் அப்படின்ட்டு யார் இது அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை பார்த்துருக்க மாட்டீங்க, இது யார் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ நான் தான் அங்கே பேசுகிறேன் அப்படின்னு. ஓ, உங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமே, எனக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. மிஸ்டர் ஹேண்ட்ஸம்னு சொல்லுங்கள். நான் உங்களை பார்த்தது கூட இல்லை, எப்படி உங்களை மிஸ்டர் ஹேண்ட்ஸம்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு. சரி என்னமோ ஒன்றுங்க, உங்களோட வீட்டு பால்கனிலேருந்து எட்டி பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. எட்டி பார்த்தா ஒரு பாக்ஸு இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்னமோ ஒரு பாக்ஸு இருக்குது, இதில் யாராவது கொலை பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு. ஏங்க அந்த லெவலுக்கெல்லாம் போகிறீங்க? அழகாக வந்து அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு மேலே உங்கள் ரூமுக்கு வாங்க சீக்கிரம் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த பாக்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே வந்துட்டு சொல்லுங்கள் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய திங்ஸ் இருக்குது, அவ்வளோ திங்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஷிப் பண்ண ஐட்டம்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துக்கிட்டு என்னத்துங்க இவ்வளோ திங்ஸும் எடுத்து வந்திருக்கீங்க, நீங்கள் இதை எனக்கு சென்ட் பண்ணிங்களா அப்படின்ற மாரி. ஆமாம் ஆமாம் இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்ட்டு உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருப்பாரு. உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மேக்கப் கிட்ஸு, லிப்ஸ்டிக்ஸு அந்த மாதிரி இருக்குது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு யாருங்க நீங்கள், எப்படிங்க, ஏங்க எனக்காக இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? இருக்கிற காசை வச்சு மற்ற ஏதாவது குழந்தைங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம்ல, என்னத்துக்கு எனக்கு இவ்வளோ ஐட்டம்ஸை சென்ட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் மேட்ரு இல்லை, நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ இந்த இடத்துக்கு நீ வந்து ஆகணும் அப்படின்ட்டு. நீங்கள் இருந்துக்கிட்டு என்னையா சொல்கிற அப்படின்ற மாரி இருந்துக்கிட்டு நான் உனக்கு அட்ரஸை சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாரி அட்ரஸ்லாம் சென்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு இன்ன வரைக்கும் அது யாருன்னு தெரியல. ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இதுமாரி யாருன்னா இது இவ்வளோ வினோதமாக பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த பாக்ஸு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம சின்ன சொல்லியிருப்பேன் அந்தமாரி இந்த இதெல்லாம் போட்டுவிடுவா நான் பார்க்கணும் அப்படின்ற மாரி. நீங்கள் வந்துக்கிட்டு பார்க்கத்தானே போகிறோம் நாளைக்கு அப்படின்ற மாரி நீங்கள் இருக்கிறீங்க. ஹாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மெத்தட் வந்து நம்ம சின்ன சொல்லியிருப்பாரு. இதே மெத்தட் நீயும் ஃபாலோ பண்ணு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாரி. ஹாரி வந்து சொல்கிறா என்னடி எனக்கும் இதே மாதிரி ஒரு புக்ஸு வந்துச்சுடி காலையில் அப்படின்ட்டு. உனக்கு என்ன டைமில் ஃபோன் வந்துச்சு? எனக்கு 2 மணி ராத்திரி 2 மணிக்கெல்லாம் கோலம் வந்துருச்சுடி. நீ 2 மணிக்கு கோலம் வந்துருச்சா? அப்போ எனக்கு எவ்வளோ தேவலாம், நான் எனக்கு 4 மணி தான் கோலே வந்துச்சு அப்படின்னு. யாருடி இவனுங்க, எனக்கே ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அப்படின்ற மாரி. நீங்கள் உங்கள் தாட்ஸ் ஃபுல்லாகவே இந்த இந்த ஜின்னு அனுப்பலாம் அந்த ஐட்டம்ஸ் மேலே தான் இருக்குது. அண்டு யார் இந்த பர்சன் வேறு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியில் இருக்கிறீங்க. வாயில் இந்த பக்கம் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ஜுன் சொல்கிறாரு, ஓகே சூப்பர் இதெல்லாம் அனுப்புனீங்களா, அவங்க க்யூரியாசிட்டியிலே இருப்பாளுங்க அப்படின்ட்டு நம்ம நம்ஜுன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ஜுனே ஜேகேவி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி, சுகா, ஹோபி, அப்புறம் நம்மளோட ஜின்னு, இவங்க 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க சீக்கிரட்டாக. ஓகேவா? அந்த அந்த நம்ம ஆர்மிஸ்க்கு கூட தெரியாத லெவலுக்கு அவங்க வந்திருக்காங்க இங்கே. ஓகேவா? அண்ட் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்லாம் சென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம நம்ஜுன் வந்து சொல்லிகிட்ருக்காரு, ஓகே நாளைக்கு நீ போய் இப்படி சொல்லு கண்டிப்பாக எல்லாம் சூப்பராக நடக்கும் அப்படின்ற மாரி. எதுவும் இது பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லை, பயப்படாத, நாங்கள் எல்லோரும் உனக்காக இருக்கோம் அப்படின்ட்டு. பாடி கார்ட்ஸ்லாம் என்னத்துக்கு அனுப்பி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அந்த பாடி கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே பிளான் பண்ணி கையை காலில் விழுந்து அவங்க சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் ஹாரி வந்துட்டு ரொம்ப க்யூரியஸில் சரி இது நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் மாதிரி இருக்குது. அந்த ரிசார்ட்க்கு வர சொல்லியிருப்பாங்க உங்கள் 2 பேர்த்தையும். நீங்கள் வந்துக்கிட்டு நீங்களும் ஹாரியை வந்துக்கிட்டு என்னடி இது ரிசார்ட்க்கு வர சொல்லிக்கிட்டு ரொம்ப வேறு இப்படி பைத்தியக்காரிங்க மாதிரி வந்திருக்கோம் அப்படின்ற மாரி அந்த என்ன சொல்கிறது
உங்களோட யூசுவலாக நீங்கள் வந்து சுடிதாரு, ஸ்கர்ட், கவுன் அப்படி தான் போட்டிருப்பீங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கொரியன் அவுட்ஃபிட் மாரி இருக்கு. நீங்களும் ஹாரியும் ஏன் இது கொரியன் அவுட்ஃபிட் மாரி இருக்கேன் அப்படின்ற மாரி அப்போ கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்போ கூட ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ நீங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது 2 பேர் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் இருந்துக்கிட்டு யார்ரா நீங்களாம் அப்படின்ற மாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் கையில் வச்சுக்கிறீங்க. ஒழுங்கா சொல்லு, நீ யாருன்னு சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, மேம் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. ஹாரி இருந்துக்கிட்டு இந்தாடி உனக்கும் பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்ட்டு 2 பேரும் ஒன்று வச்சு எடுத்துக்கிறாங்க. அவன் ஹாரியை வந்து வேறு பக்கம் கூப்பிட்டு போயிடறாங்க, உங்களை வேறு பக்கம் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் இருந்துக்கிட்டு யாரா நீங்கள்லாம் கொலை பண்ணுறவங்க கூட இப்படிலாம் பண்ண மாட்டான் போல இருக்கே, என்னமோ பெரிய பிரசிடெண்ட்டை மீட் பண்ண போகிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூரியாசிட்டியிலே போயிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அது வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஓகேவா? அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. மேம் நீங்கள் இங்கே உட்காருங்க, அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு. நீங்கள் இருந்துக்கிட்டு என்னை கடத்துறதுக்கு ஒரேடியே கடத்திருக்கு, என்னை ஒரு ஒரு வண்டி எடுத்து என்னை கடத்தினா கூட பிரச்சனை இல்லை, யாரா இவனுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம ஜென்னு மெதுவாக உள்ளே வராரு. உங்களுக்கு தெரியல, நீங்கள் வந்து அந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க. ஓ பரவாயில்லையே, இந்த ரிசார்ட் நல்லா தான் இருக்கா அப்படின்ட்டு, ஒரு நாள் இங்கே வரலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு வந்துடுறாரு. நீங்கள் அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த ரூம் சுற்றி பார்த்துட்டு வரீங்க. பார்த்தா யாரும் நிற்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பெப்பர் ஸ்ப்ரேலாம் எடுத்து அப்படியே கிட்ட வச்சுக்கிறீங்க. கிட்ட வந்தால் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிருவோம் அப்படின்ட்டு அவர் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, வெயிட் 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 அப்படின்ட்டு. நீங்கள் இருந்துக்கிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. மாஸ்க்கை கழட்டின உடனே நீங்கள்லாம் அப்படியே தெரிச்சிடுறீங்க. நீங்கள் நீங்கள் அப்படியே தெரிச்சிடுறீங்க. ஓகேவா? ஒப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உனக்கு என்ன தெரியுமா அப்படின்ற மாரி ஜின்னுக்கு ஒரே ஆனந்தம். என்ன அப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, உங்களால் தான் நான் கொரியனே லேர்ன் பண்ணேன் அப்படின்னு. வாவ் அப்படின்ற மாரி ஜின்னு இருந்துக்கிட்டு, அப்போது உனக்கு என்ன தெரியும் கரெக்டா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு. ஒப்பா யார் ஒப்பா நீங்கள் எனக்காக எங்கே வந்திருக்கீங்களா அப்படின்ற மாரி நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு ஆமாம் அப்படின்ட்டு அவர் இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் இருந்துக்கிட்டு அப்போ அவன் அவன் கேட்டப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாரி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, எதுக்காக எனக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் இந்தியாவுக்கு வர மாதிரி எந்த நியூஸும் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அதெல்லாம் சீக்ரெட் டீட்டிஃபாக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ட்டு. சரி உங்கள் கூட எல்லாருமே வந்தாங்களா அப்படின்ட்டு. இல்லை இல்லை இங்கே வந்து 4 ஹோபி, சுகா அண்ட் ஜிமின் தான் வந்திருக்கோம் அப்படின்னு. எங்க அவங்க 2 பேர்த்தையும் நான் பார்க்கணும், அவங்க 3 பேர்த்தையும் நான் பார்க்கணுன்ட்டு எனக்கு அப்படியே கதறீங்க. நீங்கள் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம ஜெனி சொல்கிறாரு, எனக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற. நீங்களும் வந்துட்டு அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுங்க. அழுந்துட்டு உங்களால் முடியல. நீங்கள் வந்துட்டு ஐயோ என்ன ஏன் மனுஷன் நீ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தான் என் வயசு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஜின்னுக்கெல்லாம் எங்கள் சந்தோஷம் தாங்க முடியல. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அவ்வளோ அழுந்திருப்பீங்க. சரி சரி அழுவாத நான் தான் இங்கே இருக்கேன்ல அப்படின்னு, உங்கள் வீட்டில் வந்து பேசலாம் வா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் ஓன்னு அழுந்துக்கிட்டு இருக்கீங்க. அவரை பார்த்ததுலேருந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் ஓன்னு அழுந்துக்கிட்டு இருக்கீங்க. நம்மளோட ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயல் நீங்கள் தான் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ நம்ம ஜின்னு வந்துட்டு ஹோபிக்கிட்ட கேட்டிருப்பாரு. எங்கள் காரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகாவும் நம்ம ஜிமினும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோபிகிட்ட ஃபோன் அடிச்சு கேட்குறாரு, உன் கதை என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. அவள் மயக்கமே போட்டுட்டாடா அப்படின்ற மாரி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாடா மயக்கமே போட்டுட்டாடா அப்படின்ற மாரி. ஓ ஓகே ஓகே இதெல்லாம் ஓகேல அப்படின்னு. ஆனால் எந்திரிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் வயசு வந்து ஜிமினா அப்படின்ட்டு. என்னது ஜிமினா அப்படின்ட்டு. ஜிமினுக்கு ஒரே சந்தோஷம். என்ன எனக்கெல்லாம் பயஸ் இருக்காங்களா அப்படின்ற மாரி. நம்ம நவஞ்சு இருந்துக்கிட்டே கொஞ்சம் மூடிட்டு இருக்கிறியா, இது அவன் வாழ்க்கை அப்படின்ற மாரி. நம்ம ஜிமினை பார்த்துட்டு அது உன் அண்ணிடா அப்படின்ற மாரி சொல்கிறாரு நம்ம நம்ஜுன்னு. சரி சரி அவளை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க, இங்கே அவங்க வீட்டுக்கு நீங்கள் போங்க அப்படின்ற மாரி ஃபோனை வச்சுட்டு நம்ம ஜின்னுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நம்ம போய் மீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இங்கே உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருப்பாரு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து உட்காந்து படிச்சிட்ருப்பாரு. நீங்கள்
இழுத்துட்டு வரத பார்த்துட்டு உங்கள் பாட்டி உட்காந்துருப்பாங்க. உங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு, அடி பாவி! பாருடி உன் புள்ள எவனையோ இழுத்துட்டு வந்துட்டான்" அப்படின்னு. நீங்க இருந்துக்கிட்டு, "பாட்டி நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? அந்த இது இடிக்கிறது தான் உன் வேலை. வாய தொறந்த அப்புறம் தான் அவனை ஒரேடியா பரலோகத்துக்கு அனுப்பி விட்ருவேன். அமைதியா இரு" அப்படின்ற மாரி. உங்கள் பாட்டி இருந்துட்டு வேன்னு அவங்கள பார்க்குறாங்க. நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு, "யார் இவங்க?" அப்படின்ற மாரி. "அது என் பாட்டிடா" அப்படின்ட்டு. "ஓ பாட்டியா?" அப்படின்ட்டு கால்லலாம் விழுகுறாரு. நீங்கள் இருந்துக்கிட்டு, "டேய் நான் குழுப்பு பண்ணதில்லடா, ஏன்டா இப்படி இருக்க?" அப்படின்ற மாரி பண்ணுறீங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு புரியாமல் பார்த்துட்ருக்காரு. "என்னம்மா நடக்குது இங்கே?" அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு சொல்கிறீங்க, "அப்பா எனக்கு இந்தமாரி ஒருத்தரை பிடிச்சிருக்கு" அப்படின்ட்டு. கீழே இருந்து உங்களோட தம்பி இறங்கி வரான். "யார் இவர்?" அப்படின்ட்டு. அவன் தெரிச்சிடுறான். எப்படி போஸ்டரில் உள்ளவங்கலாம் இங்கே வராங்க?" அப்படின்ட்டு. "ஏங்க நீங்கள் இங்கே தவறுதலாக வந்துட்டீங்களா? இல்லை உங்களை கடத்திட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாளா?" அப்படின்னு. "அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி" அப்படின்ட்டு நம்ம சுகா சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் தம்பிக்கிட்ட பேசிகிட்ருக்காரு அவர். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, "அவருக்கு இந்த மாரி எனக்கு பிடிச்சிருக்கான்" அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அந்த இந்த கொரியன் ப்ரோக்ராம் பற்றிலாம் சொல்லிகிட்ருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு, "இதெல்லாம் எப்படிங்க?" அப்படின்ட்டு. நம்ம ஜின்னு இருந்துட்டு, "அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க" அப்படின்ட்டு, "ஃபுல் ப்ராசஸும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி நம்ம ஜின்னு சொல்லியிருப்பாரு. உங்கள் வீட்லேயும் வந்துட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஜின் பைத்தியம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் வீட்லேயும் வந்துக்கிட்டு, "சரி இவளுக்காக அமைஞ்சிச்சா" அப்படின்ற மாரி, ஓகே அப்படின்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம ஜின்னுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ காலில் பேசிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிக்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜின் வீட்டில் வந்து வீடியோ கால் பேசுகிறாங்க. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அவங்களுக்காக. நம்ம ஜின்னுக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது. பட் அவருக்கு வந்து புரியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. பட் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறீங்க. அவங்க வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்னு சொல்லியிருப்பாரு, "எனக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு" அப்படின்ட்டு. அவங்களும் வந்துக்கிட்டு, "எப்படியோ உனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிச்சா" அப்படின்ற மாரி சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஓகேன்ற மாரி தான் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் 2 பேருக்கும் ஒரு மாரி செட் ஆகிருச்சு. ஓகேவா? உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. நம்ப ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாரு, இந்தமாரி நம்ம ஆர்மிஸ்கிட்ட, "இந்தமாரி எனக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது" அப்படின்ற மாரி. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபைனலி நம்ம அப்பாவுக்கு கல்யாணம் ஆக போதே அப்படின்ட்டு. ஹோபி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. பட்டு நான் வந்து இன்னும் ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி உனக்கு ஓகேவா? அப்படின்ற மாரி கேட்டிருப்பாரு. நம்ம ஹாரி இருந்துக்கிட்டே, "நீ என் கூட இருந்தாலே போதும்" அப்படின்ற மாரி அவன் வந்து இது பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதோட இந்த எஃப்எஃப்பை நான் முடிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த எஃப்எஃப்ஐ எப்படி போகும்னு தெரியல. எப்படி வந்துச்சுன்னு தெரில. நல்லா ஜாலியாக போணுச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஹோப் எவ்ரிதிங் கம்ஸ் வெரி வெல். வேறு என்ன சொல்கிறது? எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஸோ தேங்க் யூ ஃபார் லிசனிங். இவ்வளோ நேரம் இதை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லெட் மீ ஃபினிஷ் திஸ் எஃப்எஃப். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லெட் மீன் டு பாய்.